இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச வேலை வாழை நடுற வேலை. இவ்வளோதான். உங்கள் வீடுகள்லையும் வாழை நடணும்னா இப்படி தான் நடணும். இது தண்ணி நிறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் இந்த குழி கொஞ்சம் ஆழம் கம்மியாக எடுத்தால் போதும். ரொம்ப பெரிய வாழைக்கன்று இல்லாமல், ரொம்ப சின்ன வாழைக்கன்று இல்லாமல், ஒரு மீடியமான ஒரு வாழைக்கன்று வாங்கி நடணும். வாழைக்கன்று நேராக நடணும். இல்லை வாழை தார் போடக்கூடிய நேரம் இடைஞ்சலாயிரும். இவ்வளோதான். இனி இந்த பக்கம் அடுத்த குழி. ஒரு வாழைக்கண்ணுக்கும் ரெண்டாவது வாழைக்கண்ணுக்கும் இடையில் ஒரு 7 அடி கேப்பு கொடுக்கணும். அதுதான் அதோடைய முறை. இது ஒன்று. இது 2 இலை 3 இலை வந்த பிறகு மூடு தோண்டணும். இது சுற்றி மூடு தோண்டணும். தோண்டுறதுன்னா இந்த இதை சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டாக தோண்டி அது சின்ன இயற்கை உரங்கள் போடலாம். அதுக்கு பிறகு ஒரு 6 இலை 7 இலை வந்த பிறகு மீண்டும் உரம் வைக்கணும். இப்படி ஸ்டெப்பாக வச்சு ஒரு 10 மாதம் ஆகுமா நமக்கு வாழை? 8 குறைக்கும். 8வது மாதத்தில் வாழை தார் போடுறக்கூடிய பருவங்கள் வாங்கிடும். நல்லா வேலை செய்தால் அந்த மாதிரி தான் இந்த வாழை விவசாயம் செய்கிறது. நன்றி. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற இது எல்லாமே நாங்கள் வாழை விவசாயம் செய்கிறது தான். 4 பேர் 3 பேர் இந்த மாதிரி நாங்கள் வருவோம், விவசாய வேலை பார்ப்போம். இந்த விவசாயம் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் பிடிக்கும்னா என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. குளச்சல் பாபு 10 என்ற யூடியூப் சேனல். வணக்கம்.